ஆனந்தி, தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் இப்போது தாய்மாமன் தங்கம் மோதிரம் திட்டத்திற்காக 755 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் 1 கிராம் தங்கம் மோதிரம் வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்திருக்கிறார். இதற்கு அவர் கூறும் காரணங்கள் என்னவென்றால் 2.5 லட்சம் ரூபாய் வரை ஒரு பிரசவத்திற்கு செலவாகிறது. இதனால் ஏழை எளிய குடும்பத்தினர் கூட தாய் சேய் பாதுகாப்பு கருதி தனியார் மருத்துவமனைகளையே நாடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதால் அரசு மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளைப் போல உயரிய வசதிகளை கொண்ட பிரசவ வார்டுகளை உருவாக்கலாம். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு பதிலாக அரசு மருத்துவமனைகளை சீரமைத்து மேம்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் இந்த தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் குழந்தைகளுக்கு போடப்படும் மோதிரம் சில மாதங்களிலேயே அந்த குழந்தைகளின் கைகளுக்கு பொருந்தாமலும் போய்விடும் என்பதால் தமிழ்நாடு அரசு தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தி இருக்கிறார். மற்றொரு மிக முக்கியமான கண்டனத்தையும் அங்கு முதலமைச்சர் விஜய்க்கு பதிவு செய்திருக்கிறார். அதில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் சட்டப்பேரவையில் பேசிய போது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது முதலமைச்சர் எனும் பொறுப்புக்குரிய மாண்புக்கு உகந்தது அல்ல என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் என்றும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கூறியிருக்கிறார். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும் என்ற கருத்தையும் அவர் கூறியிருக்கிறார். எனவே இனி வரும் காலங்களில் சட்டப்பேரவைக்கான மரபையும் முதலமைச்சர் என்ற மகத்தான பதவிக்குரிய உயரிய மாண்பையும் முதலமைச்சர் விஜய் பேணி பாதுகாக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதல் எதிர்ப்பு அறிக்கை இப்போது தொல் திருமாவளவனால் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலில் தோல்வி அடைந்ததை ஏளனமாக சட்டப்பேரவையில் பேசியது முதலமைச்சருக்கான மாண்புக்கு உரியது அல்ல என்ற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பதிய வைத்திருப்பதால் தாவேகா கூட்டணி அரசில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீண்டும் நீடிப்பதில் ஒரு புதிய சர்ச்சை சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனந்தி.